டுடே விஷ்ணுக்கு பர்த்டே பட் எனக்கு ஒர்க்கிங் டே. ஸோ நான் இப்போ பார்க்க போகிறேன். எப்படி பண்ணவா மிஸ் மீ ஃபீவர், உடம்பு சரியில்லை, ஜலதோஷம், ஒன்றுமே தெரியல ஆஃபீஸ். ஹாப்பி பர்த்டே தங்கப்பட்டு. ஹலோ காய்ஸ், இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு விஷ்ணுவோட பர்த்டே. ஸோ அதுக்கு முந்தின நாள் வந்து நான் விஷ்ணுக்கு ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் அதுக்காக தான் இன்றைக்கி கடைக்கு போகிறேன். இன்றைக்கி நான் மட்டும் இல்லை, அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ நான் அவங்களும் வந்து விஷ்ணுக்கு இந்த வாட்டி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அங்கேருந்தே அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிவிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி நாங்கள் 3 பேரும் பிளான் பண்ணி இப்போ விஷ்ணு இல்லை, வெளியே ஒரு ஒர்க்குக்காக போயிருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த டைமில் வந்து நாங்கள் 3 பேரும் அதை போய் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, நான் வந்து என்னெல்லாம் பண்ணுறேன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடுக்கிறேன். அதே மாதிரி அந்த குலுக்கி போட்டோம்ல, அதில் வந்து ஸ்கூட்டி வந்துச்சு, பார்க்கலாம். அதையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்னும் நான் நிறைய சர்ப்ரைஸ்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக நல்லபடியாக நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப பேச விரும்பலை, வாங்க காட்டுறேன். ஊர்லேருந்து வந்து எதுக்காக வந்திருக்க? அதனால சொல்லிட்டு இருக்கேன், சொல்லு. சரி, நாங்க ஊர்ல இருந்து நேத்து வந்தோம், மறுவருக்கு பிறந்த நாள். ஓகே, அதுக்கு வந்திருக்கோம். இவ்வளவு நான் எழுதி கொடுத்து ஸ்கிரிப்டா எழுதி கொடுத்தேன் உனக்கு. சரி, வேற என்ன சொல்லணும்? வேற என்ன? நம்ம இப்ப வந்து ஒண்ணு வாங்க போறோம். நாங்க வந்து ஒரு ஜாமான் வாங்க போறோம். ஜாமான் வாங்க போறியா? அது வந்து சஸ்பென்ஸ். ஆமா, சஸ்பென்ஸ். நாங்க நீங்க வாங்க போறோம். நீ ஒண்ணு வாங்குற, நான் ஒண்ணு வாங்குறேன். நாளைக்கு நீங்க அத பாருங்க. எஸ், பாருங்க. எங்க போறோம்? கடைக்கு போறோம். கடைக்கு போய் பொருள் வாங்க போறோம். சரி, அப்ப நம்ம வீடியோல அதை பார்க்கலாம். அப்படிதானே? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? உடம்பு சரியில்லையா? சரி சரி, ஹேர்லாம் நல்லா தான் இருக்கு. ஜலதோஷம். உங்க ஜலதோஷம் விஷ்ணுக்கு போயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம அங்க போயிட்டு மீட் பண்ணலாம். சரி. ஃபர்ஸ்ட்டு சில்வர் செயின் தான் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப டேஸாகவே நான் விஷ்ணுக்கு செயின் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னால் இப்போ கோல்டில் பண்ண முடியல. ஸோ என்னால் முடிஞ்சது நான் இப்போ வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு செயின் பார்த்தேன், அது இன்னும் கரெக்டாக இருந்துச்சு, பட் கொஞ்சம் லாங். விஷ்ணுக்கு லாங்காக போட பிடிக்காது, அதனால எல்லா செயினையும் போட்டு பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ஒரு செயின் ட்ரை பண்ணேன், அது ஷார்ட்டாக இருந்துச்சு, பட் கொஞ்சம் திக்காக இருந்தது. ஸோ மச் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸில் லாஸ்ட்டாக ஒரு செயின் செலக்ட் பண்ணிட்டேன். அப்படியே சைட் கேப்பில் எனக்கும் 2 சில்வர் இயரிங்ஸ் பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். அண்ட் எந்த செயின் செலக்ட் பண்ணேன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன், இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் நீங்களே சொல்லுங்கள். என்னோட கிஃப்ட்டை நான் வாங்கிட்டேன். அவங்க கொடுக்க வேண்டிய கிஃப்ட் இங்கே கிடைக்கல. ஸோ நாங்கள் இன்னொரு கடையை தேடி போயிட்டுருக்கோம். அங்கே கிடைக்குமான்னு தெரியல, பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம். ஹே காய்ஸ், இன்னைக்கு தான் விஷ்ணுவோட பர்த்டே. இன்னைக்கு வந்து ஆக்சுவலி என்னாச்சுன்னா, நான் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வீடியோலாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் வந்து என்னால் முடியலை. பிகாஸ் எனக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சது ரொம்ப டிலே. அண்ட் அது வந்து நான் தூங்கவும் இல்லை. என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு. தென் வந்து இன்றைக்கி பிரியாணி மேக் பண்ணுவோம், அதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் என்னால் முடியலை. பட் என்னால் முடிஞ்சதுன்னா சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து நான் போடுறேன். ஸோ வந்து பிரியாணி எல்லாம் இப்போ தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஹியூஜ் சர்ப்ரைஸ் இருக்குது விஷ்ணுக்கு. எஸ், என்னென்னா சொல்லவே மாட்டேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, விஷ்ணுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பேக்கிங் பேப்பர் இது அங்கே ரொம்ப கசங்கி இருக்கும். பிகாஸ் நான் மறைச்சி வைக்கணுமா, அதனால லைக் இப்படி பண்ணிவிட்டு தப்பாக எடுத்துக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கிஃப்ட் பேக் பண்ணிக்கிறேன். பட் அது நான் உங்கள்கிட்ட காட்டணும். இது ரொம்ப 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 சர்ப்ரைஸ், உங்களுக்குமே ஒரு சர்ப்ரைஸ். பிகாஸ் அதை கேட்கும்போது தான் நீங்களும் அதை பார்க்கணும். என்னோட ஃபேஸில் வந்து அது எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து தெரியணும். போச்சு, தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே. ஆசைப்பட்டது
செய்கிறேன். பட் அது இப்போ என்னால் கொடுக்க முடியலை, பிகாஸ் ஐ கான்ட் அஃபோர்ட் நவ். பட் ஒன் டே நான் கொடுப்பேன். பட் இப்போ வந்து எனக்கு கொடுக்க முடியாததையும் தாண்டி நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ ஐ ஃபீல் ப்ரவுட். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ரேப்பர் வாங்கினேன், பட் ஒட்டுறதுக்கு ஒன்றுமே வாங்கல. ரொம்ப நாவல் தான் இருக்குது. இது கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். கேவலம் தான் பண்ணியிருக்கேன், சீரியஸ்லி ரொம்ப கேவலம். இதுதான் அனதர் கிஃப்ட். ஓகே, இது வந்து என்னோட கிஃப்ட், இது வந்து அப்பா அம்மா கொடுக்குறது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 4 கிஃப்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வாட்டி நான் கொடுக்குற நினச்ச கிஃப்ட் என்னால் கொடுக்க முடியல, பட் சீக்கிரமே நான் கொடுப்பேன். அண்ட் சீக்கிரமே வந்து நான் அந்த பேப்பரில் இருக்கிறதுனால அந்த 2யுமே நான் சீக்கிரமே கொடுப்பேன். ஸோ ஐம் ஷூர் அபவுட் தட். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. உண்மைதான் இல்லை, நமக்கு பர்த்டே வரதை விட நமக்கு பிடிச்சவங்களுக்கு பர்த்டே வரும்போது ஐயோ அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். எப்போவுமே அப்படி தான் இருக்கும். ஒரு 2-3 months முன்னாடி யோசிச்சுட்டே இருப்பேன், என்ன பண்ணலாம். போன வாட்டி என்னால் இவ்வளோத்துக்கு பண்ண முடியல, பட் நான் இன்னைக்கு ரொம்ப இது பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். Hello guys, lunch mutton biryani made by me. Go and start. Excuse me peoples. Baby, sick to baby irukle. அண்ணம்மா கண்ணு சௌக்கியமா நல்ல பேசுனது வாய விட்டு பேசு. விஷ்ணுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண தான் போயிட்டுருக்கோம். நான் மைக் எடுத்துகிட்டு போகலை, எனக்கு 1000 டென்ஷன் இருந்துச்சு. அதில் இதெல்லாம் நான் மறந்துட்டேன். அதனால இந்த வீடியோவில் அடிக்கடி என் பேக்ரவுண்ட் வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. என்னன்னே தெரில, சடனாக பர்த்டே அன்னைக்குமா ஃபீவர் வந்துருச்சு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் நம்ம பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணணும்ல, அதுக்காகவே என்னெல்லாமோ பிளான் பண்ணி பர்த்டே அன்னைக்கும் வீட்டில் இருக்க வேணாம், நம்ம எங்கேயாவது போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். நான் எல்லா பர்த்டேக்கும் இப்படி சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் அதெல்லாம் நடந்ததே இல்லை. அது இன்னைக்கு நடக்குதுன்னு நினைக்கவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் விஷ்ணுக்கு எப்படின்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ. என்ன லாஸ்ட் மினிட்ல காப்பாத்தினது இவர்தான். சீரியஸ்லி நான் நினச்ச மாதிரியே சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. விஷ்ணு கேட்டுகிட்டே இருந்தாங்க, எப்போ இதெல்லாம் பிளான் பண்ணேன் அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்குமே ரொம்ப உடம்பு முடியல, ஆனாலும் எனக்காக நின்று கேக்லாம் கட் பண்ணி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே நாங்கள் நிறைய எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்ததுமே அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. விஷ்ணுவோட ஃப்ரெண்டுமே வந்திருந்தாங்க, அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து விஷ்ணுக்கு நான் நிறைய கிஃப்ட்ஸ் வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் இப்போ நான் கொடுக்க போகிறேன். அவங்க சர்ப்ரைஸ் ஆகுறாங்களான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு ரொம்ப நாளாவே ஆட் கார்டு போட்டு வச்சிருந்தாங்க. அது இந்த கார் தான். அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச கார். ஆனால் இதை வாங்கி நான் ஒழிச்சு வைக்கப்பட்ட பாடி எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இதை வாங்கி ஒழிச்சு வைக்கிறதுக்காக. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. செகண்ட் கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்ஸ்டால ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது ரொம்பவே ட்ரெண்டாக இருந்துச்சு. அது என்னன்னா, ஒரு சின்ன பையன் ரிமோட் கார் வாங்கியிருந்தான். அதை பார்த்துட்டு விஷ்ணு ரொம்பவே அடம் பிடிச்சி கேட்டுட்டு இருந்தாங்க. எஸ், நான் இப்போ அந்த கார் தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ரிமோட் கார் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்களோட அது ரொம்ப நாள் கனவு.
டிராவல். மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்புறம் விஷ்ணுவோட ஃப்ரெண்ட் ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அது நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ சூப்பரான ஒரு கிஃப்ட். நீங்களே அது பாருங்க என்ன கிஃப்ட்னு. விஷ்ணுக்கு ரொம்ப பிடிச்ச முருகரை தான் அவங்க கிஃப்டா கொடுத்துருந்தாங்க. அப்புறமா அம்மா ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருந்தாங்க இந்த கிஃப்ட் நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்தே பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் தான் சொன்னேன் அங்க வாங்க வேணாம், நம்ம இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கொடுத்த கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சொகையே. விஷ்ணு ஆல்ரெடி ஒரு காப்பு போட்டிருந்தாங்க. ஆனா அது சில்வர் காப்பு கிடையாது. அவங்களுக்கு சில்வர் காப்பு ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இந்த காப்பை அம்மா அப்பாவும் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நான் விஷ்ணுக்கு லாஸ்டா ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். அது என்ன கிஃப்ட்னு நீங்களே பாருங்க. நான் ஒரு சில்வர் செயின் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். விஷ்ணுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி அவங்க ஒரு செயின் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப கருத்து, அப்புறமா அந்த கொக்கி எல்லாமே அத்து போச்சு. ஸோ அதனால நான் அதுக்கு முன்னாடியே நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டே இருந்தேன். என்னோட ஆசையை நான் இப்போ நிறைவேற்றேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.